السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ولكم في القصاص حياة يا أولي الألباب லஅல்லக்கும் தத்தக்கூன். கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாகுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்த்தியான மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழங்கியிருக்கின்றார். குர்ஆனின் வழியாகவும் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வியல் மூலமாகவும் மனித சமூகம் ஏற்கத்தக்க நடைமுறை சட்டங்களை வகுத்து தந்திருக்கின்றார். இந்த சட்டங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதனுடைய நோக்கம், அல்லாஹ்வுக்கு இதனால் எந்த லாபமும் இல்லை, அவனுக்கு குறுகிய நோக்கம் எதுவும் இல்லை, அவனுக்கு சுயநலம் இல்லை. ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து மனிதர்களுக்கு அல்லாஹ் இந்த சட்டங்களை தரவில்லை. மனிதனாக பிறந்துவிட்டால் தனி ஒருவனாக இந்த உலகில் வாழ முடியாது. அவன் கூட்டு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை என்றுதான் வாழ்ந்தாக வேண்டும். அப்படி வாழ்கிற இந்த உலகில் அவர்களுக்கிடையில் பல்வேறு பிரச்சனைகள் எழுவதற்கான 100% வாய்ப்பு இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு இந்த மனிதனை படைத்தவனால் மட்டும்தான் தீர்வு சொல்ல முடியும். மனிதனுடைய உள் உணர்வுகளை, எந்த நேரத்தில் எதை அவன் செய்வான், அதனால் என்ன கேடு அவனுக்கு சமூகத்திற்கு என்பதை அவனால் மட்டும்தான் தீர்க்க தரிசனமாக சொல்ல முடியும். இந்த சமூகத்தில் அமைதி நிலவ வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து அவர்கள் சாந்தமாக சமாதானமாக அவர்கள் வாழ வேண்டும். எந்த ஒரு மனிதனாலும் பிற எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த கேடும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற சமூக அமைதியை முன்னிறுத்தித்தான் அல்லாஹ் சட்டங்களை நமக்கு வழங்கியிருக்கின்றான். ஆதலால் தான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதை பல உரைகளிலே நான் இங்கு குறிப்பிட்டிருக்கிறேன். வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன். உறுதியாக நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வை விட அழகிய சட்டங்களை தரக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறார். அவனை மிஞ்சி இந்த உலகத்தில் சட்டங்களை தரக்கூடிய அறிவுஜீவிகளாக எவரும் இல்லை என்பதைத்தான் அந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்றன. அப்படிப்பட்ட அந்த சட்டங்களை தாங்கியதுதான் அல் குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த குர்ஆன் இறக்கப்படவில்லை. சூழ்நிலைக்கு ஏற்ப
சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தகுந்தவாறு இந்த அடிப்படையை நோக்கமாக கொண்டுதான் குர்ஆன் நபி அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அன்றைக்கு நபி அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்களை முன்னிறுத்தித்தான், அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு தீர்வை நோக்கித்தான் இந்த குர்ஆன் அவர்களுக்கு தரப்பட்டது. கொள்கை ரீதியாக அவர்களுடைய சிந்தனை, செயல் வடிவில் அவர்களுடைய நடைமுறை, இதெல்லாம் ஏற்கத்தக்கவை இருக்கிறது, மறுக்கத்தக்கவை இருக்கிறது, இவற்றிலெல்லாம் நல்லவை இருக்கிறது, கெட்டவை இருக்கிறது என்பதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்ததனுடைய விளைவுதான் இந்த அல் குர்ஆன் என்கிற, இஸ்லாம் என்கிற இந்த வாழ்வியல் சட்டம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அந்த மக்களிடத்தில் இருந்த அத்தனை காட்டுமிராண்டித்தனங்களுக்கும் தீர்வாகத்தான் இஸ்லாம் அமைந்தது. இன்றைக்கு நவீன உலகில் இருக்கிற இந்த காட்டுமிராண்டித்தனங்களை எல்லாம் விட விஞ்சுகிற அளவுக்கு அன்றைய மக்களிடத்தில் அந்த அறியாமைத்தனம், மூடத்தனம், சமூக விரோத செயல்கள் அத்தனையுமே குடிகொண்டிருந்தன. அவற்றையெல்லாம் துடை தெரிவதற்காகத்தான் இந்த சட்டங்கள் தரப்பட்டன. சமூகத்தில் அதனால் ஒரு சுமூகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவையெல்லாம் தரப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். வெறுமனே எழுத்து வடிவில் சொல்லிவிட்டு போவதற்கல்ல, வெறுமனே வார்த்தைகளால் அறிவுரைகளாக அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லிவிட்டு கடந்து போகவில்லை. மாறாக அதை நடைமுறைப்படுத்தி சமூகத்தில் ஒரு அமைதி நிலவச் செய்துவிட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மன்னித்திருக்கின்றார்கள். இஸ்லாம் அந்த நிலையில் தான் முழுமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக, வரலாற்று ரீதியாக அதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இப்படி எந்த உறுப்பை சேதப்படுத்துகிறானோ அந்த உறுப்பை சேதப்படுத்தியவனுடைய கண் பறிக்கப்பட வேண்டும், பல் பிடுங்கப்பட வேண்டும், கை துண்டிக்கப்பட வேண்டும், தலை துண்டிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு சட்டத்தை, குற்றவியல் சட்டத்தை சொல்கிறான். அநியாயமாக கொலை செய்தால் அநியாயமாக கொலை செய்த கொலையாளி அதே போன்று கொல்லப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குற்றவியல் சட்டங்களை சொல்லக்கூடிய 2ஆம் அத்தியாயம் 178ஆம் வசனத்தை தொடர்ந்து 179ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வலக்கும் ஃபில் கிசாஸ் ஹயாத்துன் யா உலில் அல்பாப் லஅல்லக்கும் தத்தகூன். அறிவுள்ளவர்களே, பழிக்கு பழி வாங்குவதில் தான் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது, அதில் தான் சமூக அமைதி இருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ள முடியும். எதிலிருந்து? இது போன்ற சமூக குற்றச் செயல்களிலிருந்து நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள முடியும். எதில்? பழிக்கு பழி வாங்கினால் மட்டும்தான் சமூக குற்றச் செயல்களை செய்வதிலிருந்து ஒவ்வொருவனும் தன்னை காத்துக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இதுதான் அன்றைக்கு நடைமுறையில் இருந்த சட்டம். விபச்சாரம் செய்துவிட்டால், விபச்சாரம் செய்தவன் திருமணம் ஆகாதவனாக இருந்தால், அவன் விபச்சாரம் செய்தது 4 சாட்சிகளால் நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவனை முச்சந்தியில் கல்லால் எறிந்து கொல்வதுதான் இஸ்லாமிய சட்டம். திருமணம் முடித்தவன் விபச்சாரம் செய்தால், அதுவும் 4 சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்டால், அவருக்கு 100 கசையடியை அடித்து அவனை நாடு கடத்துவதுதான் இஸ்லாமிய சட்டம். ஒருவனை கொலை செய்து விட்டால், அவனை அப்படியே கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் முச்சந்தில் நிறுத்தி கொலை செய்வதுதான் அதற்கு சட்டம். இது நபியுடைய காலத்தில் அவர்கள் அரசாட்சி செய்கிற போது, இது போன்ற குற்றங்கள் நடக்கிற நேரத்தில் நிரூபிக்கப்பட்ட போது இந்த தண்டனை நபி அவர்கள் காலத்தில் வழங்கப்பட்டது. அதுதான் அந்த மக்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆக, கடந்த காலங்களில் செய்த இந்த சமூக விரோத செயல்களை, இந்த குற்றங்களை அரங்கேற்றினால் முச்சந்தில் நிறுத்தி நம் தலை துண்டிக்கப்படும், திருடினால் நம் கை வெட்டப்படும், ஒருவன் கண்ணை பறித்தால் நம் கண் பறிக்கப்படும், விபச்சாரம் செய்தால் கல்லால் எறிந்து கொள்வார்கள் என்கிற அந்த பதபதைப்பு சிந்தனை அந்த தோழர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தை தந்தது.
ஒட்டுமொத்த அரபு மக்களிடத்தில் மிகப்பெரிய அச்சத்தை தந்தது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த வாழ்வியல் நடைமுறையை மாற்றிக்கொண்டார்கள். அதுதான் பின்னாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கியது என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். ஏன் இந்த சட்டத்தை தந்தவனுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. அவன் இந்த சட்டத்தை தந்தவனுடைய நோக்கம் சமூகத்தில் அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான். அவன் லாபரட்ட கணக்கு பார்க்கக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் ஓட்டு பொறுக்கிய அரசியலை நடத்தக்கூடியவன் அல்ல. அவனுக்கு நோக்கம் மனித சமூகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தவிர வேறொன்றும் இல்லை. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், தினசரி இன்றைக்கு ஒரு வாத பொருளாக ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. யார் அந்த சார் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு மாதத்திற்கு இந்த யார் அந்த சார் ஓடும். பிறகு அடுத்த வருடம் அல்லது அடுத்த மாதம் யார் அவர் யார் அவள் என்று ஓடும். எல்லாமே இந்த சமூகத்தில் கடந்து போய் கொண்டே இருக்கும். குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை எத்தனை பட்டியல் போடுவதற்கு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அன்றாடம் குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. பாலியல் குற்றங்கள் மட்டுமல்ல, கொலை, கொள்ளை, திருட்டு அத்தனையும் இந்த நவீனம் உலகில் அறிவு ஜீவிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் வாழ்கிற இந்த நாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. கோவை துடியலூர் சிறுமி நித்யஸ்ரீ என்கிற ஒரு பெண் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாள். தமிழகத்தில் பொள்ளாச்சியில் அண்ணா பெல்ட்டால அடிக்காதீங்க, அண்ணா பெல்ட்டால அடிக்காதீங்க என்று கல்லூரி மாணவிகள் 200க்கும் மேற்பட்டவர்கள் ஒரு கும்பலால் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு படம் பிடிக்கப்பட்டார்கள். 1000க்கும் மேற்பட்ட வீடியோ காட்சிகள் இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. குற்றவாளிகள் இன்றைக்கும் அமைதியாக உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நிர்பயா வழக்கு மிக பிரபல்யமான வழக்கு. எல்லாம் ஒரு காலத்தில் பிரபல்யமாக இருக்கும், அப்போது அது மறைந்து போய்விடும். நிர்பயா என்கிற மருத்துவ மாணவி 2012 டிசம்பர் 16 இரவு சினிமா காட்சியை பார்த்துவிட்டு தன்னுடைய கல்லூரி தோழனோடு தன் சக தோழனோடு பேருந்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற போது 6 பேரால் 6 கயவர்களால் பாலுறவு வல்லுறவு செய்யப்பட்டு அந்த பெண் அதிலேயே செத்தும் போனாள். எந்த மருத்துவ சிகிச்சையும் அவளுக்கு பலன் தரவில்லை. சிங்கப்பூர்ல கொண்டு போய் மருத்துவம் பார்த்தாங்க, அங்கே போய் சேர்ந்துட்டார். கடைசியில் 6 பேர் குற்றவாளியாக பிரிக்கப்பட்டார்கள். 6ல் ஒருவன் சிறுவன். சிறுவன் என்ன 5 வயசு பையனா? இல்ல, 17 வயசு பையன். அவன் சிறுவன். சிறுவனுக்கு இந்த சட்டம் இல்லை. எந்த சட்டம்? இவங்க தலையெடுக்கிற சட்டம் வச்சிருக்காங்களா இல்லையா, அந்த சட்டம் சிறுவனுக்கு இல்லை. அவனை கூர்நோக்கு பள்ளியிலே அவனை கூர்மை தீட்ட வேண்டும், அவனை அங்கே அனுப்புங்கள். இன்னும் இது போன்று எத்தனை குற்றங்களை செய்யலாம் என்பதற்கான பயிற்சி அங்கு தரப்படும். அவனுக்கு 17 வயசு என்பதற்காக வேண்டி அவனை அதிலிருந்து கழட்டி விட்டார்கள். பிறகு அந்த பேருந்தை ஓட்டிய ஓட்டுநர் அவருக்கு இதில் சம்பந்தமில்லை என்று கழட்டி விட்டார்கள். 4 கொலைகாரர்கள் மட்டும் நீதிமன்றத்தில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டார்கள். தில்லி விரைவு உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று 2017 4 பேருக்கும் தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது. 4 பேரும் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார்கள். அங்கும் அது உறுதி செய்யப்படுகிறது, தூக்கு தண்டனை. உயர் நீதிமன்றத்தை தாண்டி உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். அங்கும் தூக்கு தண்டனை உறுதி செய்யப்படுகிறது 2017. பிறகு மீண்டும் ஆனாவிலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். ஆளுநருக்கு மனு செய்கிறார்கள், எங்களுக்கு கருணை காட்டுங்கள். ஆளுநர் நிராகரிக்கிறார். பிறகு உள்துறை அமைச்சகத்துக்கு மனு செய்கிறார், அங்கும் நிராகரிக்கப்படுகிறார். இந்த 4 இந்த கொடியவர்கள் எங்கள் மீது கருணை காட்டுங்கள் என்று மனு செய்கிறார்கள். உள்துறை அமைச்சகம் நிராகரிக்கிறது. பிறகு அங்கிருந்து ஜனாதிபதிக்கு மனு செய்கிறார்கள், அதுவும் நிராகரிக்கப்படுகிறது. அடுத்து வேறு ஏதாவது சந்து வந்து இருக்கிறார் என்று பார்க்கிறார்கள். சர்வதேச நீதிமன்றத்தில் போய் மனு செய்கிறார்கள், எங்களுக்கு கருணை காட்டுங்கள், எங்கள்
தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். அங்கும் என்ன, அவர்களுடைய கோரிக்கை தள்ளுபடி செய்யப்படுகிறது, மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு வருகிறது. எத்தனை ஆண்டுகள்? 2012 நடந்தது சம்பவம். 2020 அதே டிசம்பரில் உச்ச நீதிமன்றத்தில் 20ஆம் தேதி விடிய விடிய விசாரணை நடக்கிறது. விடிய விடிய விசாரணை நடந்து 20ஆம் தேதி காலை 5:30 மணி அளவில் அந்த 4 பேருக்கும் தூக்கு உறுதி செய்யப்பட்டு தில்லி திஹார் சிறையில் அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. 2012 எங்க இருக்கிறது? 2020 எங்க இருக்கிறது? 8 ஆண்டுகள் இந்த உலகத்திலே இந்த குற்றவாளிகள் சந்து பூந்து எல்லாம் பூந்து இந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு ஏதாவது வழி இருக்காதா என்று பார்த்தார்கள். அதே போன்று 2020 இதே போன்று ஒரு குற்றம் நடக்கிறது. எங்கு? 14/9/2020 எங்க நடக்கிறது? ஹத்ராஸில் நடக்கிறது. ஹத்ராஸில் 19 வயது ஒரு பெண், பட்டியலின பெண், அவள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு அவளுடைய உடம்பை முறித்து, கைகால்களை எல்லாம் முறித்து சேதப்படுத்தி அவளை முடமாக்கினார்கள். புல்லருக்கு போனவா எங்க? தாய் சகோதரர்களோடு புல்லறுத்து புழைப்பு நடத்துகின்ற அந்த தலித்தின பெண், பட்டியலின பெண் உயர் ஜாதிக்காரர்களால் வல்லுறவு செய்யப்பட்டு இந்த அளவுக்கு அவள் முடக்கப்பட்டாள். எந்த வைத்தியம் பலனளிக்கவில்லை. உள்ளூர் மருத்துவமனையை தாண்டி டெல்லி மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள். அங்கு பலனில்லாமல் அந்த பெண் இறந்து போனால் அவளை உறவினரிடத்தில் அந்த பிணத்தை ஒப்படைக்கிற போது வலுக்கட்டாயமாக அந்த பிணத்தை உறவினரிடத்திலிருந்து பிடுங்கி இரவோடு இரவாக அந்த பிணத்தை எரித்து சாம்பலாக்கி விட்டார்கள். குற்றவாளிகளுக்கு தண்டனை இல்லை. அதில் 3 பேர் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை, 3 பேருக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. இதே மாதிரிதான் காஷ்மீரில் ஆசிபா வழக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. மொத்தம் இந்தியாவில் 1,33,000 பாலியல் வல்லுறவு வழக்குகள் மட்டும் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. என்றைக்கு? 2020 வரைக்கும். அதுக்கு பிறகு எத்தனைங்கிறது தெரியல. அதையும் போய் பார்த்தோம் வைங்க, அது பட்டியல் போய்கிட்டே இருக்கும். ஏன் இந்த குற்றங்களை இவர்களால் ஒழிக்க முடியவில்லை, தடுக்க முடியவில்லை? இதுக்கு பிறகுதான் போக்சோ என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் 2012. அது என்ன போக்சோ என்கிற சட்டம்? குழந்தைகள், ஆண் பெண், அதாவது 18 வயதை அடையாத குழந்தைகள் பால் உறவு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டால், பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டால், சம்பந்தப்பட்டவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டால் குற்றம் அதிகபட்சமாக 7 ஆண்டு தண்டனை, குறைந்தபட்சம் 5 ஆண்டு தண்டனை. 7 ஆண்டு என்ன, 5 ஆண்டு என்ன, 10 ஆண்டு என்ன? ஜெயிலில் நல்ல நிம்மதியாக உட்கார்ந்து சாப்பிட்டு, என்ன மாமியார் வீடு தான், நல்லா சாப்பிட்டு 10 ஆண்டுக்கு பிறகு வெளியில் வருவாங்க, திரும்பவும் இதை செய்வார்கள். இதுதான் போக்சோவில் உள்ள சட்டம். இதில் பல உட்பிரிவுகள் இருக்கிறது. இதில் உறவுக்காரர்கள் அல்லது பள்ளி கல்லூரியில் படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் செய்தால் அவர்களுக்கு அதிகபட்சம் 10 ஆண்டு சிறை தண்டனை, குறைந்தபட்சம் 7 ஆண்டு சிறை தண்டனை என்று இப்படி சிறை தண்டனை என்றுதான் சொல்கிறார்கள் ஒழிய அதற்கும் தீர்வில்லை. இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. இப்ப அதனுடைய தொடர்ச்சி தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் என்கிற ஒரு குற்றவாளி, அவன் பல மடங்கு குற்றங்களை செய்திருக்கிறான். அவன் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு பொறியியல் மாணவியோடு தவறாக நடந்து அதையெல்லாம் வீடியோவாக எடுத்து அதை தன்னுடைய மொபைலிலே வைத்து பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான் என்பது இன்றைக்கு வந்திருக்கிறது. இது ஒன்று ரெண்டல்ல, இது மாதிரி நிறைய இருக்கிறது. ஏன் இது தடுக்கப்பட முடியவில்லை என்று சொன்னால், சட்டம் இயற்றுகின்றவர்களே அந்த நிலையில் இருக்கிறார்கள். ஒரு சட்டத்தை கொண்டு வர என்று சொன்னால் அதில் நமக்கு இந்த சட்டத்தால் என்ன லாபம் என்கிற அந்த சுயநலம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறது. யூஜிசின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு.
பல்கலைக்கழகங்களை நிர்வாகம் செய்யக்கூடிய நிதிநிலையை தன் கைவசம் வைத்துக் கொள்ளக்கூடிய யுஜிசி என்கிற ஒரு அமைப்பு அதற்கு முழு அதிகாரத்தை கொடுத்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை பல்கலைக்கழகம் அதன் கீழ் கொண்டு வந்து அந்த பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர்களாக இருக்கக்கூடிய ஆளுநர்கள் அவர்களுக்குத்தான் முழு அதிகாரம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எதற்காக? எல்லாம் தென் மாநிலங்களை கவனத்தில் கொண்டு இங்கு நம்ம பாசிச சித்தாந்தத்தை எப்படி உள்ளே செலுத்துவது, ஜான் ஜானாக முளம் முளமாக எப்படி இந்த மக்களுடைய மனங்களில் விதைப்பது, அதற்கு எதை பிடித்தால் அது சாத்தியமாகும் என்பதற்காக இப்போது அதை பிடித்திருக்கிறார்கள். யுஜிசி என்கிற திருத்தப்பட்ட ஒரு சட்டம் தமிழகத்திலும் தென் மாநிலங்களிலும் இருக்கிற சுயாட்சியாக நடத்தப்படுகிற பல்கலைக்கழகங்களுடைய அந்த பாடத்திட்டங்கள் மற்றவைகளை எல்லாம் மாற்றி அமைப்பதற்கு ஒரு திட்டமாக இருக்கிறது. பாசிச சிந்தனையோடு இந்த திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன, சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன. உள்நோக்கம் இருக்கிறது. ஆட்சியாளர்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் எல்லாம் குற்ற பின்னணி உள்ளவர்கள் தான் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். கடந்த காலத்தில் சமூகத்தால் விழித்து பார்க்கப்படக்கூடிய கொடுங்குற்றங்களை செய்தவர்கள் தான் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டம் எப்படி இருக்கும்? அவர்களை காப்பாற்றுவதாகத்தான் இருக்கும். இன்றைக்கு இல்லை என்றாலும் நாளைக்கு நாம் ஒரு தவறு செய்தால் இந்த சட்டம் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆதலால் தான் சமூகத்தில் நடக்கக்கூடிய பொருளாதார ரீதியான குற்றங்களாக இருந்தாலும் சரி, அல்லது உடல் ரீதியான குற்றங்களாக இருந்தாலும் சரி, அது வெவ்வேறு குற்றங்களாக இருந்தாலும் சரி, குற்றங்களுக்கு முடிவில்லை. கொலைகாரர்கள் சமுதாயத்தால் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கப்படுகிறார்கள். அதமா இல்லையா? குஜராத்தில் ஒரு பெண் அவளுடைய கருவில் இருந்த குழந்தை அறுத்து எடுக்கப்பட்டு அந்த குழந்தையினுடைய தலையை கல்லில் அரைந்து கொலை செய்த கொடியவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். பாஜக அரசு வந்ததற்கு பிறகு அந்த கொடியவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு மாலை என்ன, மரியாதை என்ன, செவ்வு கம்பள வரவேற்பு என்ன? இதுதான் இந்த நாட்டுடைய தலையெழுத்து. குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு தருணங்களிலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது, ஊடகவியலாளர்களை சந்திக்கும் போது அவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும். அரபு நாட்டில் இருக்கிற சட்டங்கள் அவர்கள் மீது பாய வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும், தூக்கில் ஏற்ற வேண்டும் என்று கொக்கரிப்பார்கள். அவ்வளவுதான். அது தங்களுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துவதாக மட்டும்தான் இருக்குமே ஒழிய அதனால் எந்த மாற்றத்தையும் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தவே முடியாது. ஏன்? ஆளுகின்றவர்களுக்கு அந்த சிந்தனை இல்லை. அவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் மட்டும்தான் தங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பெண் குழந்தைகள் இது மாதிரி வல்லுறவு செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டால் மட்டும்தான் அவர்களுக்கு பொறித்தட்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இந்த குற்றங்களை ஒரு காலத்திலும் என்ன செய்ய முடியாது, குறைக்கவே முடியாது என்பதைத்தான் நடைமுறை நமக்கு உணர்த்துகின்றன. ஆதலால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு செய்தியை இங்கு நான் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். புகாரில் 3612வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. இது மக்காவில் நடந்த நிகழ்ச்சி. மக்காவுடைய வாழ்க்கை, நபி அவர்களுடைய வாழ்க்கை நெருக்கடியான ஒரு வாழ்க்கை, வாழ்வா சாவா என்கிற ஒரு வாழ்க்கை, முஸ்லீமாக வாழ முடியுமா என்ற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த மக்கா வாழ்க்கையில் சஹாபாக்கள் தாங்கனா துயரங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் நபியிடத்திலே ஓடோடி வருகிறார்கள். ஹப்பாப் பின் அரத் என்ற ஒரு தோழரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த தோழர் நபியிடத்திலே ஓடி வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபாவுடைய நிழலில் போர்வையை 4-5 மடித்து தலையணியாக வைத்து அவர்கள் சாய்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த தோழர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி கேட்கக்கூடாதா? எங்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்க கூடாதா? இந்த கொடியவர்கள், கயவர்கள், அல்லாஹ்வின் விரோதிகள் எங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், பார்த்தால் வடிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடிக்குள் தள்ளுகிறார்கள். நாங்கள் முஸ்லீமாக வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம், ஆனால் அது இயலாமல் போகிறது. அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு உதவியை கேளுங்கள். அலா தஸ்தன்சுர் லனா அலா ததுஉ லனா என்று
கப்பாபில் அரத் நபியிடத்திலே பிரார்த்தித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், தோழரே, உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் முஸ்லிமாக வாழ்வதற்கு அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன தெரியுமா? அவர்கள் குழி தோண்டி குழிக்குள் உயிரோடு இறக்கப்பட்டு தலையினுடைய கண்டமத்தியில் ரம்பத்தை வைத்து மரத்தை அறுப்பதை போல 2 பிளவாக அறுத்து கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். இரும்பு சீப்புகளால் அவர்களுடைய உடம்பில் இருக்கிற சதை வேறு எலும்பு வேறாக கீறி கிழிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் கொண்ட கொள்கையிலிருந்து இந்த கொடுமை அவர்களை தடுக்கவில்லை. கொள்கை அவர்கள் மாறவில்லை, இஸ்லாத்தை துறக்கவில்லை, ஈமானை இழக்கவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு காலம் வரும் தோழரே, ஒரு காலம் வரும், வல்லாஹி லா யுத்திம்மன்ன ஹாதல் அம்ர ஹத்தா யஸீர ராகிப் மின் ஸனா இலா ஹதரமௌத். ஒரு காலம் வரும் தோழரே, பொறுத்திருங்கள். பொறுமைக்கு நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மரியாதை இருக்கிறது, பொறுத்திருங்கள். அந்த காலம் வந்தால் ஒரு பெண் தன்னந்தனியாக அவள் சனா என்கிற ஊரிலிருந்து, நாட்டிலிருந்து ஹதரமௌத் என்கிற நாட்டுக்கு, பல 100 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற நாட்டுக்கு தன்னந்தனியாக ஒரு பயணி பயணித்து செல்வான். லா யகாஃபு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எதற்கும் பயப்பட மாட்டான். எந்த வழிப்பறிக்கும், கொலைக்கும், கொள்ளைக்கும் அவன் அஞ்சவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம், அல்லாஹ்வுடைய இந்த சட்டம் வழங்கும். அந்த காலம் நிச்சயமாக வரும். அல்லாஹ் அந்த காலத்தை இந்த மார்க்கத்தின் மூலமாக முழுமைப்படுத்துவான். மார்க்கத்தை முழுமைப்படுத்துகிற போது அந்த காலம் கனிந்து விட்டது என்று பொருள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்ஸிபு அலா கனமி, அல்லது ஆடு வேண்டுமென்றால் ஓராயை பார்த்து பயப்படலாம், ஆனால் மனிதன் எவரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹ்வை தவிர எதற்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. அந்த காலம் வந்துவிடும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலாக்கின்னக்கும் தஸ்தாஜிலூன், நீங்கள் அவசரப்படுகின்றீர்கள், அவசரப்படாதீர்கள், பொறுத்திருங்கள். நிச்சயமாக இந்த சட்டம், இந்த இறைவனுடைய வாக்கு, என்னுடைய நடைமுறை சமூகத்தில் அமைதியை நிச்சயமாக நிலைநிறுத்தும். அச்சமின்றி வாழலாம். அதற்கான உத்தரவாதத்தை இந்த குர்ஆனும் என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக வழங்கும் என்ற உறுதிமொழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கப்பாபின் அரத்துக்கு சொன்னார்கள். அதுதான் நபியுடைய மதீனா வாழ்க்கையில் ஏற்பட்டது. மதீனாவில் சாம்ராஜ்யத்தை, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தார்கள். சுற்றி இருக்கிற அரபு நாடுகள் எல்லாம் நபியுடைய தலைமையை ஏற்றது. அமைதியாக வாழ்ந்தார்கள். அந்த அமைதி நபியுடைய காலத்துக்கு பிறகு குலஃபா ராஷிதீன் அவர்களுடைய காலங்களிலும் அடுத்தடுத்த காலங்களிலும் இஸ்லாமிய சட்டம் சமூகத்திற்கு அமைதியை தந்தது. ஏன்? ஆட்சியாளர்கள் உருவாக்கிய சட்டம் அல்ல. இந்த சட்டத்தை ஆட்சியாளர்கள் உருவாக்கவில்லை, மாமல்லவர்கள் உருவாக்கவில்லை, தோழர்கள் உருவாக்கவில்லை. அல்லாஹ் உருவாக்கிய சட்டம் அதுதான் இந்த சமூகத்திற்கு அமைதியை தந்தது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டினானே. 2ஆம் அத்தியாயம் 179ஆம் வசனம், வலக்கும் ஃபில் கிஸாஸ் ஹயாத்து யா உலில் அல்பாப் லஅல்லக்கும் தத்தகூன். அறிவுள்ளவர்களே, பழிக்கு பழி வாங்குவதில் தான் சமூகத்தில் வாழ்வு இருக்கிறது, சமுதாயத்தில் அமைதி இருக்கிறது. நீங்கள் குற்றங்களிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு இதுதான் சரியான தீர்வு என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த தீர்வு இந்த சமூகத்தில் ஏற்படாத வரை, அந்த சட்டம் நடைமுறைக்கு வராது வரை இந்த பாலியல் வல்லுறவுகள், கொலைகள், கொள்ளைகள் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டேதான் இருக்கும். எந்த சட்டத்தாலும் அதை ஒழிக்கவே முடியாது என்பதைத்தான் நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புரிந்து செயல்படுகின்றவர்களாக அல்லாஹ் உங்களை மீது மாக்கிடுவானாக. வாஹர் தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலானது என்பதை நடைமுறை நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கின்றன. மனிதன்
எவ்வளவு வலிமை மிக்கவனாக இருந்தாலும், எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும், எவ்வளவு ஆட்சியில் ஆட்புலத்தில் இருந்தாலும், பணபலத்தில் இருந்தாலும், அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் அத்தனையும் தூள் தூளாய் நொறுங்கி போகும் என்பதைத்தான் நமக்கு நடைமுறை உணர்த்தி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் நேற்று நாம் சமூக ஊடகங்களிலும் தொலைக்காட்சியிலும் பார்க்கிறோம். அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வரக்கூடிய 20ஆம் தேதி பதவியேற்க இருக்கிறார். அவர் தேர்வு செய்யப்பட்டு 1-2 நாட்களிலேயே காசா நரகமாக மாறும் என்று என்ன செய்தார், அறிவித்தார். காசாவில் போர் நிறுத்தம் இல்லை என்று சொன்னால் நரகமாக காசா மாறிவிடும் என்றார். இப்போ அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான மாகாணம் கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்கிற முக்கியமான ஒரு நகரம், எல்லா கூத்தாடிகளும் சங்கமிக்கக்கூடிய இடம். உலகத்தில் இருக்கிற அத்தனை கூத்தாடிகளும் அங்கு போய்தான் என்ன செய்வார்கள், தங்களுடைய படப்பிடிப்பை நடத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சங்கமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊர் எதிர்பார்க்காத அளவுக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. 1,50,000 மேற்பட்டவர்கள் இன்றைக்கு ஓட்டாண்டிகளாக, திருவோடு மன்னர்களாக கிடைத்ததை எடுத்துக்கொண்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது? இவர்களுடைய வலிமை எங்கே போனது? தீயை அணைப்பதற்கு நவீனம் அவர்களுக்கு துணை நிற்கவில்லை. பற்றி எரிந்து கொண்டிருக்கிற தீயை அணைப்பதற்கு தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கிறது. அந்த மக்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான குடிநீர் பற்றாக்குறையாக இருக்கிறது. அந்த குடிநீர் விஷத்தன்மை உள்ளதாக மாறி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு திரும்பினால் பற்றி எரிகிறது, அங்கு திரும்பினால் பற்றி எரிகிறது. மொத்த நகரமே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய நகரம், பார்த்து பார்த்து செதுக்கப்பட்ட ஒரு நகரம் பற்றி எரிகிறது. அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் ட்ரம்னா என்ன, ஜோ பைடனா என்ன, எவன்னா என்ன, எவனும் நிற்கவே முடியாது. பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை உச்சத்தை தட்டுகிற போது அல்லாஹ் எந்த நேரத்தில் கீழே இருக்கிறவனை அவன் தட்டுவான் என்பது யாருக்கும் தெரியாது. அந்த மக்களுடைய பிரார்த்தனை வீண் போகாது, பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை வீண் போகாது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம். எனவே ஆட்சியாளர்கள் இதை புரிந்து, நாம் மக்களை பாதுகாப்பதற்குத்தான் ஆட்சி கட்டில் அமர்த்தப்பட்டிருக்கிறோம், மக்களை கொன்று குவிப்பதற்காக அல்ல, சுயநலத்தோடு நாம் வாழ்வதற்காக அல்ல. எவராக இருந்தாலும், எந்த கருத்துடையவர்களாக இருந்தாலும், அவர்கள் இந்த நாட்டு மக்கள் அவர்களுக்கு உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு தர வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாத எந்த ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்கிற மகத்தான ஆட்சியாளனுக்கு முன்னால் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்பதைத்தான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய, உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உணர்த்தி கொண்டிருக்கிறன என்பதை இந்த நேரத்திலே கூறி, இந்த தருணங்களில் நாம் நம்முடைய சிந்தனையை, நம்முடைய நடைமுறையை, நம்முடைய எண்ணங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்களை பார்த்தால் இந்த குற்றங்களுக்கு நம்முடைய சமுதாயமும் பலிகடாவாகுமோ என்று அச்சப்பட வேண்டியிருக்கிறது. இளம் குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள் எல்லாம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போனால் வீட்டுக்கு திரும்பி வருவார்களா என்கிற சந்தேகத்தோடு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அளவுக்கு குற்றங்கள் பகிரங்கமாக, அச்சமின்றி, நாணமின்றி பொது வெளியில் நடத்தப்படுகிறது. கொலையாக இருந்தாலும் சினிமா போன்று வெட்டி சாய்க்கப்படுகின்றார்கள். பாலுறவு வல்லுறவாக இருந்தாலும் அதுவும் பொது வெளியில் மிகச் சர்வசாதாரணமாக நடத்தப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் எல்லாவற்றையும் நாம் இழந்து விடுவோம். மானத்தை, ஈமானை, பொருளாதாரத்தை, சுயமரியாதையை அத்தனையும் இழந்து நடுத்தரவில் நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை இங்கு எச்சரிக்கையாக நான் பதிவிட்டுக் கொள்கிறேன். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, அவர்களுக்கு இளம் பருவத்திலேயே இஸ்லாமிய இந்த மார்க்கத்தை பற்றிய புரிதலை, இறைவனை பற்றிய பயத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு நாம் முன்னுக்கு வர வேண்டும். அது ஒன்றுதான் நிரந்தர தீர்வாக இருக்கும். அது ஒன்றுதான் நம்ம மக்களை பக்குவப்படுத்தும். வரக்கூடிய இளம் தலைமுறையினரை
வரக்கூடிய தலைமுறையை அது ஒன்றுதான் வென்றெடுக்கும். இதை தாண்டி நாட்டில் இருக்கிற சட்டமோ அல்லது சமூகத்தில் இருக்கிற எந்த கட்டுப்பாடும் நிச்சயமாக எந்த மாற்றத்தையும் தராது. அதற்கு துணையாக, ஆதரவாக, அதற்கு இடமாக நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய ஜாமியா நஜாஹில் அன்றாடம் குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய குழந்தைகளையும் அதில் சேருங்கள். நீங்கள் இன்றைக்கு அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாளைக்கு அதை பற்றி சிந்திக்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஐயோ, அன்றைக்கு காட்டாய் கத்தினார், கோழியா கூவினார், சொன்னார், நாம கேட்காமல் விட்டு விட்டோமே, நம்ம பிள்ளை அவனோடு போய்விட்டதே, இவன் இவளை கடத்தி போய்விட்டானே என்று நீங்கள் விரலை கடிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிக் கொள்கிறேன். உங்களுடைய குழந்தைகளை நீங்க என்ன இளவ வேணாலும் படிக்க வைங்க, அதனால எந்த லாபம் இல்லை. உங்களுக்கு பணம் வேண்டுமென்றால் நீங்கள் சம்பாதிக்கலாம், ஆனால் குணத்தை நீங்கள் சம்பாதிக்கவே முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கிற சூழல். இந்த சூழலை புரிந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு, வரக்கூடிய 16ஆம் தேதி ஜாமியா நஜாஹனுடைய ஆலிமாக்களுக்கு பட்டமளிப்பு பரிசீலிப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அனைவரும் பங்கெடுத்துக் கொள்வதோடு அதற்கான பொருளாதாரத்தை வாரி வழங்க வேண்டுமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.